வாங்கி தரக்கூடிய இது முக்கியமாக சொல்லணும். இப்ராஹிம் ஹவாஸ் ரலியல்லாஹு சொல்றா, எங்க ஐலண்ட்ல உட்காந்துட்டு இருந்தேன், அந்த ஆளே குழந்தைல திடீர்னு மேல திருக்கிறாப்படிச்சு ஒரு மனுஷன் வந்தான். வந்து அவனை பார்த்தனே உடனே நாத்தனா அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அலைக்கும் சலாம். சீதேவி நீங்க யாரு? வல்லாஹி நீங்க யாருன்னு கேட்டேன். வல்லாஹின்னு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க, வல்லாஹி அல்லாஹ் நீங்க, நான் தான் உங்க சகோதரர் சொல்லு அபுல் அப்பாஸ் கல்யாணம் மக்கான் சொல்லு அப்படின்னு. நானா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்க இடத்துல சில விளக்கங்கள் கேட்கலாமா? கேளுங்களேன். முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபின்னு சொல்லி ஷாஃபி இமாம்னு சொல்லி நாங்கள்லாம் அவ்வளவு முதல்ல கூட்டம் போயிட்டீங்க, இதெல்லாம் எப்படி ஆள் எப்படி ஆள்? யார்? முகமது இப்னு ஷாஃபியா? சும்மா இல்லாத அல்லாஹ் ஜல்ஷானு குர்ஆன் ஒளிஜிபால அவுத்தாதா, இந்த பூமிய மலைகளை கொண்டு ஸ்திரப்படுத்தணும்னு சொல்றானே, அப்பேற்பட்ட அவுத்தாதுகள் என்று சொல்லக்கூடிய மகாத்மாக்கள் உள்ளவர்கள், அப்தார்களுக்கெல்லாம் அப்பனானவர்கள், அப்தார்கள்னா உலகமே ஒரு 8 நாடு இடத்துல அங்க போய் அப்படி. அதுக்கு மேலும் அவுத்தாது ஒளிஜிபால அவுத்தாதா, பூமிக்கு மலையானவர் ஸ்திரமான அப்பேற்பட்ட நாதாக்கள். அப்படியா? அவருடைய மாணவர் இன்னொரு ஆள் அகமது இப்னு ஹம்பல் சரி, என்னுடைய சேகநாயகம் என்னுடைய உஸ்தாதிர கருத்து இப்படி, என்னுடைய உஸ்தாது இப்படி சொல்லிக்கிறாங்க, ஆனா அதுக்கு இந்த கருத்தும் வைக்கலாம், எப்படியும் அதுக்கு செய்யலாம்னு கிட்ட பத்துவா கொடுத்துட்டு அவ்வளவு பின்பற்றி நாங்கெல்லாம் ஹம்பளி மதம் போறாள அவரு. அவரா இந்த காலத்துக்கு இருக்கிற சித்திகங்கள்லாம் இருக்கிறார, அவருக்குலாம் அப்பன் சித்திகள் அக்பர். இந்த காலத்துல சித்திகளுக்குலாம் பெரியவரா இருக்கான், பெரியவர். அப்படியா? இன்னொரு மனுஷரு பிசுறுஹாபின்னுட்டு ஆளு திறமா, அவரா ஆச்சரியம். அவர் நாக்கு போல யாரும் தன்னை போல வரவிடாம ஆக்கிட்டு போயிட்டாரு அவருன்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம்னா உலகத்துல எல்லாருமே பிறக்கிறோம், ஆடை இல்லாம தானே பிறக்கிறோம், பெருமையா தான் பிறக்கிறோம். ஆனா எப்பேற்பட்ட மிஸ்கினா இருந்தாலும் அவன் மௌத்தா போறவனுக்குள்ள ஒரு ஆடை மேல இருக்காச்சியா, ஏன்னா பழைய துட்டு அந்த மாதிரி கிடைக்குது. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், அநாத மைந்தா இருந்தாலும் ஹோட்டல் மசையும் கிடந்தான், அவனுக்கு அது விசுகாபி தந்துடும். விசுகாபினா அப்படிப்பட்ட நாதாக்கள் உள்ளுவாங்க. வல்ல யாரு கேட்டாலும் கையில் இருந்தால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, கடைசி நேரம் சக்கராத்து உள்ள உட்காந்துக்கிறா. அப்போ அவர் ஒரு மாணவர் போய் பாரு சரிக்கா இருக்கா அவ்வளோ நெருக்கமான ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறா. சேகரிக்கா வருத்தமாக இருக்கு, அங்கே குடிக்க உள்ள கூட ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு ஆள் வந்து வேறவாப்பா சொல்லுவாப்பா, பழைய வேட்டி இருந்தா இந்த மாதிரி தரையலுமா வாங்கலுமா, ஏன்னா அவள்கிட்ட வேட்டி தவிர ஒரு சதமும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது துணியால, ஒன்றும் இல்லை. ஒரு சொந்தமான ஒரு வேட்டியை தவிர அப்பவும் ஆனும் ஜோதிக்கிறான். இங்கே போயிட்டு அப்பா தொழில் மனுஷமாப்பா இந்த மாதிரி இருக்குதா வாங்குறேன். அப்பா பக்கத்தில் சாலமீன் நிற்கிறோம் வைங்க, சாலமீன் தலைப்பாய் என்ன நியாயமே? சாலமீன் உங்களோட தலைப்பாய கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு இரவலா தரீங்களா? ஒரு 10 நிமிஷத்துக்கு நியாயமா தர்ற, அவளுக்கு தர தெரியலாம். அப்படியா? 10 நிமிஷத்துக்கு தான் வாயில கடிச்சா படுத்த நேர வாயில கடிச்சு தலைப்பாய் எடுத்து போட்டு டக்குன்னு வேட்டி சாலமீன் வேட்டியை கொடுத்து அந்த மனுஷனை அனுப்புவோம். சரியா? நான் மறைஞ்சிட்டேன்னு சொன்னா நீங்க துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2-3 வாழை இலையை எடுத்து நறுக்கி, ஏன்னா அவருக்கு அப்போ முடி வைங்க, குளிப்பாட்டின ஒரு வாழை இலையினாலேய இந்த தோட்டத்துக்கு வளர, ஏன்னா வாழை இலையை போட்ட என் ஜனாசாவை பேக் பண்ணி அடக்கிருந்தோம். நான் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, துணிலாம் மண்ணுக்கு மேலே உள்ள ஆகுதுன்னு வச்சுக்கணும். பேர் போட்டோம் இல்லையா? உமாட வகுத்துல எப்படி வந்தாரு துணியாக்கு, எப்படி வந்தாரு சீதாயி, ஒரு ஆடு அணியெல்லாம் எப்படி வந்தாரோ அதை போல பிசுல்ஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துனியாவை விட்டு விடப்படுற நேரத்துல அவளுக்கு சொந்தமான ஒரு உடுமானம் இல்லையே, அப்பேற்பட்ட நிலையில வச்சுட்டு போயிட்டாள. இது போல சரி மற்றவங்க சிரமம் தானே, என்ன தன்னை போல இன்னொரு வர விடாம ஆக்கிட்டு போயிட்டார. அந்த மாதிரி மகான்கள் உள்ளவர்னு சொல்லி குரான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சான். அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். அவங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷம், பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எதனால அவங்கள பார்க்க கிடைச்சிச்சு, அவங்களை பார்க்கிற நெசிவு எதனால கிடைச்சிச்சு சொல்றா? இல்ல
நீங்க இந்த செலவாத்த வரீங்க, நீங்க இத்தனை செலவம் இத்தனை நோய் பிடிச்சிக்கியா, அல்ல இன்னும் எந்த காயில உஷ்ணிக்கிட்டு இருந்தியா, அது பாருனா ஆதரவன் எனக்கு ஒரு கட்டை இருக்குவேன். அதுக்கு கேட்குறான். இப்போ நம்ம பேசிட்டு கூட அரிசி போய் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லி அன்னிமிட்டு அங்கிடுச்சுறான். சாலுமே பக்கல செல்ஃபோன் நம்பர் கொஞ்சம் தர்றா, இல்லைன்னா சாலை மீது போகிற நேரத்தில் தான் பேசணும். திடீர்னு சாலை மீது கண்டக்ட் பண்ணணும்டா, முதல் சந்தோஷம் வந்துட்ட சந்தோஷம். இல்லை எப்போ அவ்வளோ தெரியல, நமக்கு தேவைப்பட்ட அவளை அழைக்கணுமே. அதுக்காக எது எந்த இதனால உங்களை எதுன்ற வரக்கத்தை கொண்டு உங்களை பார்த்தேன் சொல்றா. ஆனால் சிலம்பி அரசியல் சொல்றா, அப்படி உங்களுக்காக ஒரு தாயார் வா கேட்டுக்கிறாய், யா அல்லா என்னுடைய பிள்ளைய நல்லவர்களுடைய சாகசத்தில் ஏற்படுத்தி நல்லவர்களுடைய மகான்களுடைய சுகபத்தை உங்களுடைய அவுளியாக்கள் நாதாக்களுடைய தோழமையா பிள்ளை கொடு, நல்லவர்கள் கண்ணில் என் பிள்ளைய முடிப்பாட்டுன்னு அவங்க அம்மா யார் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட அந்த பக்கம் வந்தனா இல்லையா, தாய் துவா கேட்கிற பிள்ளையா இருக்கிறாரா, இல்லை தாய் துவா கேட்கிற பிள்ளையா இருக்கிறாரா. அதுதான் நான் பார்க்க வந்தேன்னு எங்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ பெரிய அவுளியா, நீங்க அதை ஒன்று இதோட தாக்கிட்டா அதான் இதான் எத்தனை தொழில் இப்போ 1000 பேர் நடக்கும். இதுன்னா அவர் சொல்லல, உங்களோட உமா உங்களுக்காக வேண்டி நான் என் பிள்ளைய நல்ல மனிதர் பிள்ளையா நேசத்துக்கு நல்லவர்களை கண்ணு குறிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அதனால தாய் துவா கேட்கிற பிள்ளையா இருக்கிறாங்க, பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி இப்ராஹிம் ஹவாஸ் எல்லா தரமும் சரியா